வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக். இன்றைக்கி நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்இஓ பொறுத்த வரையும் கீவேர்ட் ரிசர்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்ககிட்ட இருக்க வெப்சைட்க்கு சர்வீஸ் பேஸ் பண்ணியோ இல்லை ப்ராடக்ட்டுக்கு உங்கள் வெப்சைட்டை ஆர்கானிக்காக ரேங்க் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான கீவேர்டு கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணால் மட்டும்தான் யூசர் தேடுற கீவேர்டுக்கு உங்கள் வெப்சைட் வந்து ரேங்க் ஆகும். எல்லா சர்ச் இன்ஜினோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா யூசரோட சர்ச் குவரிக்கு ரெலவெண்ட்டாக ரிசல்ட்டு காட்டணும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் ப்ராப்பரான கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுருக்கணும். இன்றைக்கி நம்ம சர்ச் இன்டென்ட், அதாவது டைப்ஸ் ஆஃப் சர்ச் இன்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் டூலை யூஸ் பண்ணி கீவேர்ட் தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த கீவேர்டோட இன்டென்ட் வந்து தெரியாமல் போயிடும். சர்ச் இன்டென்ட்னா என்னன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்க வெப்சைட்க்கு சர்வீஸ் பேஸ் பண்ணியும் இல்லை ப்ராடக்ட்டுக்கு உங்கள் வெப்சைட்டை ஆர்கானிக்காக ரேங்க் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான கீவேர்ட் கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கீவேர்டுக்கு உங்கள் வெப்சைட் ரேங்க் ஆகும். அப்போது எல்லா சர்ச் இன்ஜினோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா யூசரோட சர்ச் குவரிக்கு ரெலவெண்ட்டான ரிசல்ட்ஸை காட்டணும். அப்போ நீங்கள் ப்ராப்பரான கீவேர்ட் ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் அதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் ப்ராப்பரான கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுருக்கணும். சப்போஸ் நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் டூல்லாம் யூஸ் பண்ணி கீவேர்ட் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த கீவேர்டோட இன்டென்ட் என்னன்னு தெரியாமல் போயிடும். சரிங்களா? அப்போ நம்ம சர்ச் இன்டென்ட்னா என்ன, அப்போ டைப்ஸ் ஆஃப் சர்ச் இன்டென்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் சர்ச் இன்டென்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட், நேவிகேஷனல் கீவேர்ட், டிரான்சாக்ஷனல் கீவேர்ட், கமர்ஷியல் கீவேர்ட். இப்போ இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு யூசர் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்ச் இன்ஜினில் ஒரு கீவேர்ட் கொடுத்து தேடுறது, இல்லை ஏதாவது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தேடி வர்றது. இப்போ ஒரு டூல் பற்றி தேடுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு மொபைல் ஃபோன் பற்றி தேடுறீங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனல் கீவேர்டு தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட், ஒய், ஹவ், ஹூ இந்த மாதிரியான சர்ச் கொரியில் கொடுத்து தேடுறது தான் வந்து இன்ஃபர்மேஷனல் கீவேர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் நீங்கள் கீவேர்ட்ஸ், இப்போ வாட் இஸ் கீவேர்ட்ஸ் அப்படின்னு அதோட இன்ஃபர்மேஷனை பற்றி தேடுறீங்கனாலும் அது ஒரு இன்ஃபர்மேஷனல் கீவேர்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவிகேஷனல் கீவேர்ட். நேவிகேஷனல் கீவேர்ட்னா என்ன அப்படின்னா பர்டிகுலர் பிராண்டை பற்றி தேடுறது, இல்லை பிராண்டோட சர்வீஸ் பற்றி தேடுறது. ஆல்ரெடி யூசர் பிராண்டை சூஸ் பண்ணிட்டு தான் அதை பற்றின சர்வீஸை தேடுவாங்க. அப்போது பிராண்டை சூஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின ஒரு சர்வீஸை பற்றி தேடுறது, இல்லை அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி தேடுறது, இது எல்லாமே வந்து நேவிகேஷனல் கீவேர்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டிரான்சாக்ஷனல் கீவேர்டு. டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்னா என்ன? ஒரு யூசரோட சர்ச் கொரி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது டிரான்சாக்ஷனல் இன்டென்ட் வச்சு யூஸ் பண்ணுறவங்க அவங்க என்ன பை பண்ண போகிறாங்களோ அதை டிசைட் பண்ணி இருப்பாங்க. அப்போ இவங்க சர்ச் கொரி எப்படி இருக்கும்? ப்ரைஸு, டிஸ்கவுண்ட்டு, கூப்பன், ஆர்டர், சீப் இந்த மாதிரி கொரி கொடுத்து தேடுவாங்க. இதுதான் வந்து நம்ம டிரான்சாக்ஷனல் கீவேர்ட் இல்லை பையர் இன்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து கமர்ஷியல் கீவேர்ட். கமர்ஷியல் கீவேர்ட்னா என்ன? ஏதாவது ஒரு ப்ராடக்டை தேடுறவங்க அதோட ரிவ்யூஸ் கம்பேரிஷன் மாதிரியான இன்டென்ட்டாக தேடுவாங்க. இப்போ ஒரு மொபைல் ஃபோன் பற்றி ரிவ்யூ பார்க்குறது, இல்லை இதோட கம்பேர் பண்ணி சாம்சங் மொபைல் ஃபோன் இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் பற்றி கம்பேர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கமர்ஷியல் கீவேர்டுன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட்டு மொபைல் ஃபோன்ஸ், டாப் ரேட்டட் மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரி கொரி கொடுத்து தேடுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கீவேர்டுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சர்ச் இன்டென்ட்னா என்ன, சர்ச் இன்டென்ட்டோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். நீங்கள் ப்ராப்பரான கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும்போது இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி எஸ்இஓ பற்றின வீடியோஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.